வெல்கம் டு சிஸ்டர் பிளாக் சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நிறைய நாட்களாக வீடியோ போடல. நேற்று வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் எனக்கு போட்டுருந்தாங்க. நிறைய நாளைய பிறகு உங்களை கண்ட சந்தோஷமாக்கான்னு சொல்லியிருந்தீங்க. மெட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களோட கடையில் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இனி வந்து கடையில் வந்து நிறைய வேலை உங்களோட ஃபைல் போடுறோம்னு சொல்லி இன்னைக்கு கடையில் என்ன வேலை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து சீட் பிரிக்க போகிறேன். சீட்டை விட்டா தான் வந்து ஒரு கடையில் ஃபினிஷிங்கே வந்து ஒரு வடிவாக தெரியும்னு சொல்கிறது. மேலே சைடில் எல்லாமே சூப்பராக இருக்குது. பெயிண்ட் எல்லாம் மட்டும் மேலே லெவல் சீட்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. கீழே நிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரியணை மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறது. பழைய நிலம் தானே, அங்கங்கே கீரை வேர்கள் எல்லாம் வந்து அதனால் வந்து நாங்கள் நல்லபடியாக நீட்டாக ஆக்கணும் பண்ணுறதுக்காக கீழே வந்து மார்பிள் சீட் பிரிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நிலம். காட்டுங்க சார், இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நிலம். நாங்கள் விரிக்க போகிற சீட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சரியா. இதை வந்து கீழே நிலத்துக்கு விரிக்கிற சீட். இந்த நிலத்துக்கு விரிக்கிற சீட்டுக்கு வீட்டுக்கு வந்து மாவு வச்சுக்கலாம். அந்த வீடாக தான் சீட்டு. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அப்பாவுக்கு விரிச்சு கொண்டிருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நிலத்துக்கும் சரி நிலத்தை காட்டுங்க. இந்த நிலத்துக்கும் அதுக்குள்ளோட வித்தியாசம் இவ்வளோ அழகாக இருக்கிறது. ஒரு கடையெல்லாம் கூட சும்மா கடமைக்கு செய்யக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு காக்கை வந்து ஒரு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஓகே, அதனால வந்து பார்த்து செய்து கொண்டு இருக்காங்க. வெட்டி எடுத்தா தான் சரியா வரும். திருப்பி வாடிவா. ஓகே, பார்த்தீங்கன்னா வச்சு கொண்டு இருக்கணும். இப்போ நாங்கள் இடைவெளி இல்லாமல் இதண்டாவது பேருக்காக தானே நாங்கள் கீழே ஒட்டி விட்டாவே இருக்காது தானே சொல்கிறேன். எங்களோட வீடு மாதிரி ஒட்டி விடுவோம். ஓ, இந்த கீழே ஒட்டுறா தானே எங்களோட வீடு மாதிரி ஃபுல்லாக அப்படி ஒட்டி விட்டா சரி. ஃபேனை போடுவோம். மேலே கரண்ட் அடிச்சு விட்டுரும். ஓ, கவனம். அப்போ தவண்டு விளையாடுற இப்போ தான் தவண்டு விளையாடுற. ஓகே, நாங்களும் வந்து சும்மா தான் வச்சுக்கிட்டோம். ஒன்றுமே தெரியலன்னு சொல்லுவேன். சும்மா வெட்டி போட்டு தவட்டை போட்டு விட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு கலந்து கொடுக்க மண்டெல்லாம் இருக்கு. இன்னும் ஒன்று தான் அப்பாடு கூடுதலாக எல்லாரும் தான் செய்கிறாரு. மல்டி போன் தானே அது வாங்கி அப்படியே ஒட்டி விட்டாவது கிளம்பப்படா. அப்படியே வந்து கிளம்பப்படாது, மண்ணு முழுக்க போகாது. இல்லாட்டி கூட்டுறதெல்லாம் சரியான கஷ்டமா இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் இப்படி விட்டுறாங்க. இப்படி நீங்களும் யாராவது வீட்டுக்கு சீட்டை வச்சுருந்தீங்கன்னா இப்படி வேண்டிய விட்டுக்க மண் ஒன்றும் போகாது. வடிவா நீட்டாக இருக்கும். நிறைய காலத்தில் இல்லாட்டி இந்த சீட்டுக்கு தானே இந்த சீட்டை வந்து அடுத்த சீட்டை வந்து மேலாக விரிப்போம். விரிச்சு ஒட்டா விட்டுட மாட்டா. அப்படி கூட்டி கொண்டு போயிருக்கா மண் உள்ளுக்க இப்படி உள்ளுக்க போய் இதுக்கெல்லாம் போட்டா அப்படியே கிளம்பி வந்துடும்.
இதை ஒட்டி நம்ம சொன்னால் மண்ணில் கூட்டுக்க போது கூட்டையும் அப்படியே சுகமாக இருக்கும். ஓகே, இதை வேலையில் நீங்கள் அடுத்த என்ன வேலையை செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, கவலையில் நம்ம பார்த்தீங்கன்னா மேற்பார்வையில் வந்து நீங்கள் வேலை செஞ்சு தருவாங்க. வேறு வந்து இப்போ அப்பா வந்து பார்க்க மட்டும் வந்தது ஹெல்மெட் தான் போகிறாங்க பாருங்க. ஹெல்மெட் போட்டுக்கிட்டா போகிறான் அதானே பாருங்க. அம்மா கடையே அப்பா தெரியுமா வயல் கேட்க தெரியுமா கடை கடை எங்கே கடை நாங்க வாங்கினால கேட்க தெரியுமா அம்மா வந்து கேட்டுக்காட்டாங்க அந்த கடையை கேட்டு அம்மா கடையை கேட்டாங்க அவ தெரியாது இந்த எவ்வளவு நாள் வேலை தரீங்க அப்பா இந்த இதான் வேலை முன்னே தான் இருக்கு அன்னைய வந்து பூட்டெல்லாம் உடைச்ச வேணும் அந்த கழுவை வந்து மற்ற திறப்பை போட்டு திறந்தா திறப்படா தானேம்மா சும்மா திறக்கு கலட்டும். ம் ஆ நீங்க இப்படி நின்று காப்பு நிற்கிறீங்கள ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் வந்து எல்லாம் பிரித்து முடிஞ்சுது. இப்போ வந்து மற்ற பக்கம் பிரிக்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எல்லா வேலையும் இருந்தது. சாமி தட்டு வைக்கணும்னு சொல்லி படத்தட்டு பழத்தட்டுமே வந்து அடிச்சுட்டேன். மினி வந்து நம்ம கடை திறப்புலாண்டு வந்து படம் வைக்க மாட்டா. சரி, ஓகே, இப்போ போகிறோம். போயிட்டு அடுத்தது அந்த வேலை என்னுடைய கிடக்கு அதை என்னட்டு பார்ப்போம். ஓகே, என்ன சேஷம் சரிங்க? அதை இப்போ நீங்கள் அதனால் வேறு சிரிக்க போகிறோம். என்னென்னா நாங்கள் இது வந்து கிளீன் வச்சு எடுக்கிறாங்க. இந்த காபர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு காணாமல் வந்துட்டு அப்போ இதுக்கு வேறையா விரிப்பை மட்டும் இப்போ வாங்கி கொண்டு வந்துருக்கு. விரிக்க தெரியுமா? ரெண்டு பேரட்டா நான்
வெயிட் வடிவா உள்ளுக்க வச்சு ஓகே இதை இப்போ வெளியில் கொண்டு வாங்க இல்லைங்களா நான் சொல்ல இதை இப்போ வெளியில் கொண்டு வந்துட்டு நீளத்தை அளந்து போட்டு வெட்டுங்க எப்படி அதான் சொல்கிறேன் நான் வேணும் வந்து எல்லாத்துக்கும் எங்கால பக்கம் இல்லையாப்பா எப்படி சொல்லுங்க இங்கே இப்போ நீங்கள் வெட்டினீங்கல்ல கையெடுங்களேன் இப்போ நீங்கள் எவ்வளத்தை வெட்டினீங்க வெட்டின பக்கத்தை எடுங்க தெரியல நீங்கள் எந்த பக்கம் வெட்டினீங்கன்ட்டு எப்படி தெரியுமா நான் சொல்கிறேன் நீங்கள் வெட்டி போட்டு இங்கே கீழே இருக்க கீழே மட்டும் மலர்ந்துட்டு இவடத்தோட அளந்து வெட்டி விட்டீங்கன்னா சரி தானே அப்படியே உள்ள கொண்டே போடலாம் விளாங்குதா நீங்கள் வெட்டினதை தான் இப்போ எடுக்கணும் கொஞ்சம் மேலே போடணும் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் கீழே வந்து இதை விரித்து வடிவாக நீட்டாக ஒட்டி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஃபுல்லாகவே வந்து வடிவாக இதோட மெனி என்ன வேலைன்னு சொன்னால் இதுக்கு ஒரு வேலையுமே இல்லை கடைக்கு நாங்கள் வந்து கெஷியர் மேசையும் ஷோகேஸையும் கொண்டு வந்து போடணும் அதுதான் வேலை மற்ற இந்த லைட்டுகளுக்கு இந்த மஞ்சளாக டே போட்டு வச்சுருக்கோம் மதையும் கலட்டினா சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி உடுப்புகள் அடுக்கணும் அதுக்காக வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுயசன் எல்லாத்தையும் துடைச்சி கொண்டு நிற்கிறது இதெல்லாம் முறிச்சு போட்டு இந்த டஸ்ட் எல்லாத்தையும் துடைச்சி போட்டு அப்படியே எங்களோட கெசியர் மேசையல் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் நாங்கள் வந்து எல்லாம் வச்சு போட்டு உடுப்புகளை வந்து நாங்கள் மடிக்க போகிறோம் ஓகே பார்த்தீங்களா இந்த கடையை நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் எவ்வளோ எப்படி இருந்த கடை வந்து எவ்வளோ நல்லா நீட்டாக செஞ்சிட்டோம்ண்டு பார்த்தீங்களா ஓகே ஓகே பாடி வந்து எங்களுடைய வேலை எல்லாமே முடிஞ்சது இப்போ நாங்கள் ரஷ்டை வந்து தட்டி க்ளீன் பண்ணி போட்டு உடுப்புகளுமே வந்து நாங்கள் அந்த கொழும்புல எடுத்து ராசோட்டில் போட்டுருந்தாங்க உடுப்புகளுமே எல்லாம் வந்துச்சு நாங்கள் இனி அந்த உடுப்புகளை மடித்து ஹர்மஸில் கொழுவி இந்த பெரிய வேலை இருக்குது ஓகே மாமி மச்சால் வாங்கணுமா வந்து ஹெல்ப் பண்ணி ஆரம்பிச்சினேன் இதை நாங்கள் அதில் கூட்டி முடிப்போம் அவன் எதுவும் விளையாட்டோம் மிச்ச வேலையை செய்வோம் ரைட் கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி போடணும் ஏன்னா அவ்வளோ தானே கொஞ்சம் இங்கே முன்னுக்கு தள்ளி போடணும் அந்த கண்ணாடியோட இல்லாட்டி சரியா சரியான விடுங்க சரிதானே ஷோகேஸ் மேசையோட ஒட்டி தான் போகணும் சார் தள்ளியா கொஞ்சம் முள்ளுக்க தள்ளி வரணும் வேண்டாம் தூக்குங்க ஓகே கீழேண்ணே சரி பாருங்கள் சுபேசன் வேலை ஓகே
பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை கடை வேலை வந்து ஃபுல்லாகவே முடியுது. வந்து அப்படியே கெசியர் மேசையில் வந்து முதலாளி மாதிரி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய இந்த கெசியர் மேசை கூட வந்து நாங்கள் சொல்லித்தான் வந்தாங்க. அந்த மேசையை வந்து அடிச்சினாங்க. எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சரியா? சுவேஷன் சொல்லித்தான் இதெல்லாம் அடிக்க அந்த இது எல்லாமே வந்து மரம் மாதிரி இருக்கணும். அப்போ ஒரு வித்தியாசமான லுக் கொண்டு கொடுக்க மாதிரி. உண்மையா இந்த கடையை பார்த்தீங்கன்னு சொன்னா பார்க்கறாங்க எல்லாருமே நல்லபடியா தான் சொல்லியிருந்தீங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து பர்சனலா ஒரு என்னன்னு சொல்றேன் நல்லபடியா பிடிச்சிருக்கு. என்னன்னு சொல்றேன் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து என்ன சொல்றேன் சிம்பிளா இருந்தா அழகா இருக்கு, தெளிவா என்னன்னு சொல்றது ஒரு டல் இல்லாம நல்ல நீட்டா கிளீனா இருக்கிறது வந்து பார்க்கவே வந்து ஒரு அமைதியா வேற இருக்கு, வேற லெவல்ல இருக்குது. எங்களை கடை வந்து எனக்கே பிடிச்சிருக்கு. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்யறதுன்னா வந்து இந்த இதுக்கு இப்படி செய்யலாம், இதுக்கு இப்படி செய்யலாம். ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பிடிச்சா நல்லா இருக்கு அந்த மாதிரிலாம் யோசிச்சு செஞ்சாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிச்சு. ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லாமே முடிஞ்சு வேறு லெவலில் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இனி வந்து என்ன வேலையை சொல்லி பார்த்தீங்கன்னா படம் வச்சுட்டு மற்ற வந்து உங்களுடைய உடுப்புகளில் வந்து நாங்கள் வந்து அடுக்கணும். உடுப்புகள் வந்து அடுக்கிறத வந்து என்னென்ன காட்ட இயலாது. என்ன சொன்னால் நிறைய வேலை திட்டங்கள் இருக்கு, அது வந்து காட்டையிலாது பார்த்தீங்கன்னா இதோட வந்து நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன். ஓகே இந்த கடை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கடையை வந்து கடந்த 2 மாதங்களா வந்து பார்த்து செய்து கொண்டிருக்கோம். வெளியே இருந்து பார்க்க வந்து சுகமா இருக்கும். என்னடா பெரிய வேலை அழகாக டிப்பு செய்யற பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. உள்ளுக்கு வந்து பார்த்தா தெரியும் அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு என்ன நிறைய வேலைகள் வந்து செய்தெல்லாம் முடிச்சுட்டேன். அதோட வந்து நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரியா? அதோட மெசேஜ் அப்படி அங்க இருந்து காட்டி கொண்டாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேலைக்கு வந்து இப்போ எங்களோட கஸ்டமர் வேலைக்கு வந்து உள்ளுக்க வந்து நாங்கள் வந்து கூடுதலாக வந்து பொருட்கள் எடுத்து காட்ட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அவங்களாவே இதில் வந்து கொடி இருக்கும், ஒரு டிசைன் கொடி இருக்கும், பார்த்து எடுத்துட்டு கொண்டு வந்து தரலாம். அது வந்து எங்களுக்கும் ஈஸி, அவங்களுக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சில கடைகளில் போனால் எடுத்து காட்டுறதுக்கு கொஞ்சம் பஞ்சப்படுற மாதிரி அப்படியான என்ன சொல்கிறது சில டைம்களை ஆக்கக்கூடிய அப்படியான இதுகள் வரும். அதே மாதிரி என்னன்னு சொன்னால் ஒரு கரைச்சலும் இல்லை, அவங்களும் வந்து பாருங்க தங்களோட மன திருப்தியோட வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே இங்கே இது மற்ற வந்து கீழே வந்து நல்ல பிளாக் கலர்ல அடிச்சிருக்கோம். இங்கால வந்து ஷோகேஸ், இங்கால வந்து கபர்ட் மேலே அடிச்சிருக்கோம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே கடையில செட் பண்ணி கூட காட்டு வந்தாங்க. இங்கால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுபேஷ் அந்த ஐடியா தான். அதுவும் வந்து சுபேஷ் என்ன நேரம் செய்தோட பாருங்க. ஓகே பாருங்க கடை ஃபுல்லா வேலை முடிஞ்சிட்டோன்னு சொன்னானே. நான் ஒரு வேலை ஒன்று இருக்குது. என்ன சொல்ல முடியாது? கண்ணாடி போட்டோம். கண்ணாடி வந்து இஞ்சாலியா போட்டோம். இஞ்சாலியா என்ன போட்டாங்க? ஓகே மற்ற வந்து கண்ணாடி ஒன்று தான் கூட்டுற வேலை. மற்ற பாருங்கள் என்னன்னு சொல்கிறேன் வீடுகளுக்கு மாவல் பற்றி கேட்க வேறு கோலுக்கு ஒரு மாவல், இது உள்ளுக்கு அறைக்கு ஒரு மாவல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எங்களோட என்ன சொல்கிறேன் இந்த ரூமுக்குமே வந்து வேறு கலரில் வந்து சீட் வச்சுருக்கோம். என்ன சொன்னால் காணாண்டவையா. ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலே வந்து ஏதாவது ஒரு பிளான் வந்து செய்யத்தான் வேணும். இப்போ என்ன சொல்கிறோம் 100க்கு எங்களோட வேலையை வந்து 90% முடிஞ்சிட்டு என்ன 10% வேலைகள் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து எனி வீடியோக்குள்ள பாருங்க. ஓகே அதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சஜி. பாய்.